திரு பெருமாள்மணி, ஒரு பவள விழா கண்ட கட்சியை எதிர்கொள்றோம், தேர்தல் களத்தில் எதிர்கொள்றோம் அப்படின்ற கவனத்தோடு அணுகப்பட்டதானா இந்த அறிக்கைகள், தாவேக்காவுடைய செயல்பாடுகள்? சார், அவங்க ஆரம்பத்துலேருந்து அதுதானே சார் விரும்புகிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து திமுக நமக்கு எப்போ எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் ஆரம்பத்திலேயே தன்னை முதல்வருக்கு எதிராக தான் பொசிஷன் பண்ணுறாரு, மிக கடுமையாக விமர்சிக்கிறார். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கோட்டைக்கு நானே வருவேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், கரூர் சம்பவத்திற்கு முடிஞ்ச 3ஆவது நாள் வெளியிட்ட வீடியோவிலேயே நீங்கள் நான் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்போ அவர் இதை விரும்பிக்கிட்டே தான் இருந்தார். என்னன்னா, திமுகவினுடைய ஏனைய தலைவர்கள் அதற்கு எதிர்வினை அவ்வப்போது எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தார். இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருந்தார்கள். இந்த அறிவு திருவிழா என்பது ஐயா உதயநிதி முழுக்க முழுக்க அவர் முன்னால் இருந்து எடுத்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல இவங்க திமுக தான் எதிர்வினை ஆற்றுவதற்கு நாம இனிமே எதிர்வினை ஆற்றிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு அதனுடைய தொடக்க உரையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெயரை குறிப்பிடாமல் கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. அப்படி அதனுடைய நீட்சியாக ஐயா உதயநிதி அவர்களும் அதை கடுமையா ஒரு எதிர்வினை ஆற்றினாங்க. எதிர்வினையில 2 விதம். ஒன்று, சமமாகவோ இல்லை நெருக்கடியை தருவாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தோட பொசிஷன் பண்ணி எதிர்வினை ஆற்றுங்கிறது ஒரு தன்மை. நாங்கள் யார் தெரியுமா, நீங்கள் யார் தெரியுமா, அது கட்சி கட்டமைப்போ கொள்கைகளோ மற்ற எல்லா விதமான பலத்தோடு அந்த கட்சியை அணுகி, இவங்களுக்கு பலமாக இருக்கிற விஷயங்களை வச்சு அணுகி, நாங்கள் யார் நீங்கள் யார் தெரியுமான்னு ஒரு அந்த துணியில் அணுகிறது ஒரு எதிர்வினை. திமுக கொடுத்த எதிர்வினைங்கிறது எந்த விதமான எதிர்வினை அது? இல்லை, ரொம்ப அருமையாக அந்த கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க. இப்போ உதயநிதி ஐயா இந்த நிகழ்ச்சியில் பேசியதையும் விஜய் அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்டாங்க இல்லைங்களா, அப்போ ஒன்று சொன்னார், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னன்னா, திமுக ஒரு ஜனநாயக பண்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கட்சிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்க 75 ஆண்டு காலம் கட்சி இருந்தாலுமே கூட மிக குறைவான ஆண்டுகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனாலுமே கூட அது கொள்கை, தன்னுடைய கட்டமைப்பு, இதிலெல்லாம் தேசிய கட்சிகளை தொடர்ந்து எதிர்க்கிற விதத்திலலாம் ரொம்ப வலிமையான ஒரு கட்சி. இப்போ 54 ஆண்டுகள் ஆன அஇஅதிமுக 32 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் 75 ஆண்டுகள் ஆன திமுக அந்த அளவுக்கு இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. அப்போ என்னன்னா, எதுல நாங்க நிக்கிறோம் தெரியுமா? நாங்க கொள்கையில நிக்கிறோம், நாங்க எங்களுடைய சித்தாந்த வலிமையில நாங்க நிக்கிறோம். அப்ப நீங்க வாங்க. அந்த இடத்துல என்ன ஐயா உதயநிதி ஐயா விஜய் அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியில பதில் சொல்றாங்க. ஆனா அதுல நான் இன்னொன்று என்ன தொனி வெளிப்படுதுன்னு கேட்கிறேன் சார். அவங்க தான் அந்த நீங்க இவ்வளவு நாளும் தாவேக்கா வெளிப்படுத்திய ஒரு விட்டேத்தித்தனம் தெரிஞ்சுச்சா திமுக கிட்ட? தாவேக்கா கொள்கையற்ற கட்சி அப்படிங்கிற ஒரு விட்டேத்தித்தனம் தெரிஞ்சுதா, இல்ல இவங்க உண்மையிலேயே நம்மளுடைய வெற்றியை பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலோடு கூடிய தெரிஞ்சுதான்? இல்ல சார், விட்டேத்தியா அவங்க மேடையில பேச மாட்டாங்க. அவங்க போறப்ப கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர, இந்த அறிவு திருவிழா, நீங்க உங்க கேள்வியை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறேன், ஏன்னா ரொம்ப அருமையான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியே ஐயா உதயநிதி முழுக்க முழுக்க முன்னின்று ஒருங்கிணைத்த நிகழ்ச்சி. அதுல பல அமைச்சர் பெருமக்கள், மூத்தவர்கள் எல்லோருமே ஐயா உதயநிதியை வரவேற்கிறாங்க, அவருக்கு ஒரு எலவேஷன் கொடுக்கறாங்க. அந்த எலவேஷன் கொடுத்த இடத்துல இருந்து ஐயா உதயநிதி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை நாங்க ஊதி தள்ளிடுவோம், உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, உங்களுக்கு ஒரு கோட்பாடு இல்லை, நீங்க வெறும் அட்டைகளை போன்றவர்கள் தான். அப்ப அந்த மேடை அடித்தளம் இல்லாத இல்ல. அந்த மேடையில பாத்தீங்கன்னா ஐயா உதயநிதியோட அந்த அணி இருக்கு. மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள், அதனுடைய மாநில இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. அப்ப என்னன்னா, இது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுக வெர்சஸ் தாவேகான்னு அவங்க சொல்றாங்க. ஐயா விஜய் என்ன சொல்றாரு, நான் ஐயா விஜய் எதிர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா அத ஐயா உதயநிதி எப்படி அந்த நிகழ்ச்சியில வாங்குறாருன்னா, ஐயா உதயநிதி எதிர் ஐயா விஜய் அப்படின்னு அந்த இடத்த மாத்துறாங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு தாவேக்கா எதிர்வினை ஆற்றாம இருந்தா கூட நாம விட்டுறலாம். ஏன்னா அதுல அஇஅதிமுகவையும் ஐயா விஜய் கடுமையா விமர்சிக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அஇஅதிமுக இந்த அளவுக்கு கடுமையா எதிர்வினை ஆற்றல, அதை அவங்க கடந்து போயிட்டாங்க. அது ஒரு இளைஞரணி நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவில் அதை கடந்து போயிட்டாங்க. ஆனா தாவேக்கா என்ன சொல்றாங்க, அது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுமே அந்த பொசிஷனிங்க்கு எதிராயிட்டாங்க.
இப்ப என்ன அவங்க செய்வாங்க சார். ஏன்னா திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சி, அவங்கள தான் வீழ்த்தணும், அதுதான் இலக்கு. அப்படி பொசிஷன் பண்றதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. தாவேக்கா பொசிஷன் பண்ணிக்குது, அது ஆரம்பத்துல இருந்து அவங்க பண்றாங்க. திமுக அப்படி பண்ணுதா? ஏடிஎம்கேக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, ஏடிஎம்கே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்த பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள புதுசா தாவேக்காவை கொண்டு வந்து அவங்க பொசிஷன் பண்ண விரும்புவாங்களா? சார் நிச்சயமா விரும்புவாங்க சார். ஏன் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அஇஅதிமுக 5 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரம் இல்லாம இருந்ததில்லை சார். 72ல அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, 72ல ஆரம்பிக்கிறாங்க, 77ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் நடந்த தேர்தல் 77 தேர்தல்ல இருந்து கணக்கு வச்சீங்கன்னா 7 முறை அஇஅதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திமுக 4 முறை தான் இன்னைக்கு வர ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது இளையா சூரியனான்னு ஒரு போட்டி வருகிற பொழுது அதில் அதிக முறை வென்ற சிறப்பு அஇஅதிமுகவுக்கு இருக்கு. அப்போ ஐயா விஜய் இப்ப வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு அந்த இடத்தை வழங்குவதன் மூலம் தனக்கு எதிரான அந்த அரசியல், இப்ப நண்பர் சுவாமிநாதன் சுட்டிக்காட்டினார்ல, பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவை குறிப்பிடாமல் பாஜக எதிர்ப்பில் கவனமாக இருந்தாங்கல்ல திமுக, அதே போல இந்த சட்டமன்ற தேர்தல், நண்பர் விட்ட இடத்துல இருந்து நான் தொடர்றேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க அஇஅதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்லது இவ்வளவு நாளும் கொடுத்து வந்த இடத்தை இந்த முறை அவங்க தாவேகாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னமும் நம்ம கூர்மையா போனோம் அப்படின்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் தாவேகா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா விஜய் எதிர் ஐயா உதயநிதி அப்படின்னு மாறும். அது வந்து நிச்சயமா வந்து அவர்களுக்கு களத்துல பலன் அளிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதற்கு இவ்வளவு நாட்களும் அப்படி ஒரு இடம் வருமான்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த இளைஞர் அப்படின்னு யாரு பொசிஷன் பண்றா சார்? இவங்க உதயநிதி வெர்சஸ் திரு விஜய்னு யாரு பொசிஷன்? 2 பேருமே பண்ணிட்டாங்கல்ல சார். விஜய் தான். ஒருபோதும் திரு விஜய் திரு உதயநிதி குறித்து அவர் விமர்சனம் பண்ணல. அவர் வந்து திரு ஸ்டாலின் அப்படின்னு தான் அவர் பொசிஷன் பண்றாரு. இவங்க 2 பேரும் தாவேகாங்கிற கட்சி குறித்து விமர்சனம் பண்றாங்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி உதயநிதியே விரும்பி போய் உதயநிதி வெர்சஸ் விஜய்னு எங்கேயாவது பொசிஷன் பண்ணிருக்காரான்னு நீங்க ஆழமா கேட்கறதுனால நானும் இன்னும் ஆழமா போறேன். அந்த இளைஞர் திருவிழா இளைஞரணியால் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவு திருவிழா, நண்பர் ஜீவா கூட அதுல உரையாற்றினார். அந்த திருவிழாவை இப்ப நீங்க பேரே குறிப்பிடல. இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா திமுகன்ற பேர் இல்ல, ஐயா ஸ்டாலின்ற பேர் இல்ல, ஐயா உதயநிதின்ற பேர் இல்ல. ஆனால் இது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு ஒரு கேள்வி வருது. இந்த நிகழ்ச்சி யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல 17க்கும் மேற்பட்ட விங்ஸ் இருக்கு. அதுல யார் இதை ஒருங்கிணைத்தது? ஒரு படம் கூட வந்தது இல்லைங்களா, ஐயா உதயநிதி மேடையில ஓரமா உட்கார்ந்து நிகழ்ச்சியை கவனிக்கிற மாதிரி. அப்போ அவரோட ஷோல்டர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. நீங்க நேரடியா அந்த நிகழ்ச்சியை வந்து விமர்சிக்கிறீங்க. நேரடியா என்ன சொல்றீங்க? இது வந்து அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா அப்படின்னு நேரடியா கேட்கறீங்க. அப்ப என்னன்னா நீங்க குறிப்பிட்டதுதான் இவ்வளவு நாட்களும் வசதியா போருமே திமுகவுக்குன்னு கேக்குறேன். உதயநிதி வெர்சஸ் விஜய்னு கட்டமைச்சாச்சுன்னா ஸ்டாலின் எபோவ் த லீடரா அவர் போயிடுவார் இல்லையா சார்? அதனாலதான் அவங்க பேரை வசதியா போயிடுமே சார். அதனாலதான் விஜய் விரும்புவாரா சார்? அதனாலதான் அவங்க பெயரை குறிப்பிடாம சொல்றாங்க. ஆனா அந்த லைனுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இதற்கு பிறகு ஐயா உதயநிதி இன்னமும் தீவிரப்படுத்த தான் செய்வார் இல்லைங்களா? ஏன்னா இங்கே ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு பெரிய அளவுல ஆர்ப்பரிப்பு, கைத்தட்டல் எல்லாமே இருந்திருக்கு. அப்ப அப்படி ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் லட்சுமி மேடத்துல போறேன். ஒருவேளை இதற்கு பிறகு அதிமுக திமுக மீதான விமர்சனங்களை இன்னும் அதிகமா கூர்மைப்படுத்துதுன்னு வச்சுக்கோ சார். அவங்க 2 பேரையுமே கூர்மைப்படுத்தணும் சார். இப்ப அவங்களுக்கு அந்த இடம் வந்திருக்கு இல்ல, அவங்க அது 2 கூர்மைப்படுத்தணும். ஆனா ரொம்ப எளிதானது, தேவையானது, அவசியமானதுங்கிறது திமுக மீதான எதிர்ப்பதான தீவிரப்படுத்தணும். அதிமுகவுக்கு தாவேக்காவை அவங்க பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூர்மைப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒருவேளை அதிமுக இன்னும் தீவிரமாக திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிற போது பைபோலார் பாலிடிக்ஸ்க்குள்ள தாவேக்காவுக்கான ஸ்பேஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகுமா இல்ல இன்னுமே விரிவடையுமா? சார் ரொம்ப அருமையான கேள்வி. இவ்வளவு இந்த 60 ஆண்டு காலமும் திமுக எதிர் அதிமுக தான் இருக்கு. பரஸ்பரம் இவங்க தான் விமர்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மேடையில ஐயா உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரை விமர்சித்த போது எழுந்த கரகோஷத்தை விட ஐயா விஜய் அவர்களை பெயர் சொல்லாமல், கட்சி பெயர் சொல்லாமல் விமர்சித்த போது எழுந்த கரகோஷம் தான் அதிகமா இருந்தது. ஒரு கட்சியை அவங்க அதை கவனிப்பாங்க. கரெக்ட். ஆனா பாஜக இதே மாதிரி செய்யும் போது அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்ட மாதிரி இருந்து மீண்டும் தன்னை ரீபொசிஷன் பண்ணிக்கிச்சு பைபோலார் பாலிடிக்ஸுக்குள்ள. இப்ப தாவேகா அதே அதிமுக இடத்தை எடுத்துக்கும்னு பார்க்கிற போது திமுகவே அந்த இடத்தை தாவேகாவுக்கு கொடுக்கலாம் ஏடிஎம்கே பொசிஷன் நினைச்சாலும் அதிமுக அந்த இடத்தை விட்டு கொடுத்துருங்க. யாருக்கு எதிர்வினை ஆற்றுனீங்கன்னு இருக்குல்ல, இப்போ நீங்க யாருக்கு இப்போ 2 பேரும் உங்களை அட்டாக் பண்றாங்கன்னு வைங்க, நீங்க யாருக்கு எதிர்வினை ஆற்றுறீங்க?
யாரோட எதிர்வினை களத்தில் பெரிதாக இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இல்ல சார், அது அந்த சண்டை ரொம்ப நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு. தீவிரமா சண்டை போடுறாங்கன்னா இவங்க ஸ்பேஸ் என்ன ஆகும்னு கேக்குறேன். இல்ல சார், அந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சண்டையில இப்ப புதுசா தாவேகா வந்துருச்சு. சண்டை நடந்துட்டு தான் சார் இருக்கு. அப்பப்போ ஒரு பார்ட்னர் உள்ள வராருல. பிஜேபி வந்து நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி, சட்டமன்றத்திலே நாங்க தான் சொன்ன பிறகு ஒரு பொசிஷன் இருந்தது. அண்ணாமலை இருக்கும்போது அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருந்ததுல. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. இப்ப தாவேகா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணாங்க, மீண்டும் அதிமுக அதை ரீபொசிஷன் பண்ணிக்கிச்சுல. இப்ப இன்னும் இத வந்து திமுகவே விரும்புதுன்னு திரு சாமிநாதன் சொல்றாருல. ஒருவேளை திமுகவே தாவேகா திமுகன்னு விரும்புதுன்னா ஏடிஎம்கே இந்த பொசிஷனை விட்டு கொடுக்காதுல்ல சார்? விட்டு கொடுக்காது சார். அப்ப அது இன்னும் கூர்மைப்படுத்துது, இருக்கிற சண்டை என்ன அதிகப்படுத்துது, இன்னும் கூர்மைப்படும் சார். தாவேகாவோட ஸ்பேஸ் என்ன ஆகும்னு கேக்குறேன். ஷ்ரிங்க் ஆகுமா இல்ல இன்னும் எமர்ஜ் ஆயிடுவாங்க? அதுல தான் திமுக கவனமா இருக்காங்க. என்னன்னா பாராளுமன்றத்துல பாஜகவை அடிச்சாங்களா, இப்ப சட்டமன்றத்துக்கு தாவேகாவை அடிக்கிறாங்களா? அப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குல்ல. பாராளுமன்றத்துல அஇஅதிமுகவை அடிச்சாங்க, பாஜகவையும் அடிச்சாங்க, பாஜகவை அதிகமா அடிச்சாங்க. பாஜக மட்டும் தானே அடிக்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த பாஜக எதிர்ப்பு தான் சார் 2017 இருந்து அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கேங்கறத அவங்க எதிர்ப்பாக முன்னிலைப்படுத்தவே இல்லை இந்த எலெக்ஷன்லயுமே. 21 24 இல்ல, ஒரு ஆளுங்கட்சியாக உங்க கேள்வி எனக்கு நல்லா புரியுது. ஆளுங்கட்சியாக ரெண்டு பேருமே சம அளவுல அடிக்கிறதன் மூலம் தான் ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பு வாக்குகள் பிரிவது களத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கும். திமுக இருவரையும் சமபலத்தோடு தான் எதிர்கொள்ளும்.